ஒருவேளை அண்ணாமலைக்கு அந்த இடத்த நிக்கணும்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போன் போட்டாச்சு சொன்னா அது முடிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலைக்கு இந்த ட்ரிப்பு நிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோன்றது. ஒருவேளை அவர் போட்டி போடுறதுக்கு விருப்பம் காமிச்சிருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அமித்ஷாவோ இல்லைன்னா நரேந்திர மோடியோ உள்ள இறங்கி இந்த இவருக்கு மட்டும் அந்த ஒரு தொகுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்ணாமலையுடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு பாப்புலர் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். எந்த மீட்டிங்ல போனாலும் அண்ணாமலை அப்படின்னு பேரை சொன்னா போறோம், உடனே அங்க ஒரு பெரிய ஆரவாரம் ஏற்படுகிறது. உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு மட்டும் இல்ல, பாஜக தலைமைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணாமலையை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது துரைமுருகன் போய் நின்னாரு, 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அழுதுகிட்டே வெளில வந்தாருன்னு சொன்னதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். ஏன்னா துரைமுருகன் போயிருந்த போது பாவம் முதல்வர் தன்னுடைய குடும்பத்தோட உதயநிதியுடைய படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு படம்னா 3 மணி நேரம் கூடாதா, அதனால அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு விஷயம் இது ஒண்ணு இருக்கலாம். தர்மேந்திர பிரதான் பாராளுமன்றத்துல கேட்டார்ல, யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னு கேட்டாருல்ல, அதையும் எதையும் கணக்கு பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு சூப்பர் முதல்வர் இருக்கிறாரு. அந்த சூப்பர் முதல்வர் இந்த முதல்வருக்கு, இந்த பொம்மை முதல்வருக்கு வழிகாட்டல. அதனாலதான் இந்த மாதிரி அமைச்சர்கள் அங்க போயிட்டு பார்க்க முடியும். இருக்கலாம் சார், வேல்முருகன் சொன்னது பெரிய அளவுல கரெக்ட் தான். ஏன்னா டிஎம்கேல அதிகார மையங்கள் பல இடங்கள்ல இருக்கு. அண்ணாநகர்ல ஒரு அதிகார மையம் இருக்கு, நீலாங்கரையில ஒரு அதிகார மையம் இருக்கு, இன்னும் வேற ஒரு இடத்துல இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். அண்ணாமலை அவர்கள் 2026 தேர்தலில் நான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமைக்கு பரபரப்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. இதற்கு காரணமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் போட்டியிடுற மாதிரியான தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்படவில்லை. குறிப்பாக கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சொந்த ஊராக கருதப்படுகிற அரவக்குறிச்சி, இது எதிலுமே அவருக்கு ஒதுக்கப்படலை அப்படின்ற காரணங்கள் சொல்லப்படுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இதுதான் காரணமா இருக்கா சார்? இந்த நியூஸ் ஒரே ஒரு சேனல் தான் சார் வந்திருக்கு. அதாவது அது சேனல் தானே, அதாவது நியூஸ் சேனலா இல்ல ஒரு இதுவா ஊடகமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதோ ஒரு சேனல்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். மற்ற சேனல்லாம் வரவே இல்லை. அவரை கடிதம் எழுதின மாதிரி எனக்கு தெரியல. ஆனா அவருக்கு விருப்பம் இருந்துதாங்கிறதே கூட எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால கூட அவர் சொல்லியிருந்தாரு, அந்த பொறுப்பாளர் பதவியில் நான் விளைவிக்கிறேன்னாரு. அடுத்த நாள் RSS மீட்டிங்ல போனாரு, அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கவுண்டம்பாளையம் தொகுதியை 2024க்கு அப்புறமாவே ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அது ஒண்ணு, சிங்காநல்லூர் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே ஓரளவுக்கு அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு அண்ணாமலை நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் அதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இந்த ட்ரிப் அவங்க கொடுக்கலங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. பட் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலைக்கு அந்த இடத்த நிக்கணும்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போன் போட்டாச்சு சொன்னா அது முடிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலைக்கு இந்த ட்ரிப்பு நிக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோன்றது. ஒருவேளை அவர் போட்டி போடுறதுக்கு விருப்பம் காமிச்சிருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அமித்ஷாவோ இல்லைன்னா நரேந்திர மோடியோ உள்ள இறங்கி இந்த இவருக்கு மட்டும் அந்த ஒரு தொகுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு அது அவங்க ஓகேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா 60 தொகுதிகள் இருக்கு இதுல, கொங்கு பகுதியில. இப்போதைக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு 5ஓ 6ஓ தான் கொடுத்துருக்காங்க மேக்சிமம். அவ்வளவுதான். ஆமா, 6. அப்புறம் இவங்களுக்கு பாமகவுக்கு சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, அது ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவுதான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பாஜகவுக்கு அதிகமான இடங்கள் கொடுத்ததுனால எங்களுக்கு கொங்குல எங்களுடைய செல்வாக்கு கம்மியாயிடுமா அப்படின்னு அவங்க பார்த்தாலும் கூட இப்போதைக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஸோ இன்னும் ஒரு தொகுதி கொடுக்கறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால் எனக்கு என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஜெனுவின்லி இந்த இதுல போட்டியிட விரும்பலை அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். போட்டியிட விரும்பி இருந்தால் கண்டிப்பாக அவர் கேட்கக்கூடிய தொகுதி கிடைச்சிருக்கும். அரவக்குறிச்சி கிடைச்சிருக்கும், இல்லைன்னா அது 2 ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருக்கும், கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஏன்னா இது ஒன்றும் நரேந்திர மோடி அமித்ஷாக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்காது. ஆனா அண்ணாமலை
என்னை பொறுத்த வரைக்கும் இதுல போட்டி போடாம இருந்தாலும் கூட அண்ணாமலையுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஒன்றும் கம்மி ஆயிடாது. அதாவது அண்ணாமலை இருக்காருங்கிறதுனால எல்லா தேர்தல்கள்லயும் ஒரு போட்டி போட்டுத்தான் ஆகணும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய லெவல்ல கட்சி வந்து ஒரு புதிய தலைவர் வந்திருக்கிறாரு, பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படிங்கும்போது நாளைக்கு அண்ணாமலையை வந்து வேற இடத்துக்கு மாத்தினாலும் ஒரு அகில இந்திய பொறுப்பு கொடுத்தாலும் நான் ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா அண்ணாமலையுடைய கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியும். அண்ணாமலை தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு பாப்புலர் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். எந்த மீட்டிங்ல போனாலும் அண்ணாமலை அப்படின்னு பேரை சொன்னா போறோம், உடனே அங்க ஒரு பெரிய ஆரவாரம் ஏற்படுகிறது. உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கு மட்டும் இல்ல, பாஜக தலைமைக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அண்ணாமலையை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ணாமலையினுடைய ஸ்டேச்சர் நீங்க வந்து சும்மா கவுண்டம்பாளையம் சொல்லிடாதீங்க, இல்லைன்னா அரவக்குறிச்சின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆளுமே அப்படின்னா எந்த ஒரு தொகுதியிலையும் வேணாலும் போய் நிற்க முடியும். ஏன்னா பேன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பேன் தமிழ்நாடுல குளச்சலவே நின்னாலும் அவர் ஜெயிக்கிறாரு, இங்க மயிலாப்பூர்ல நின்னாலும் ஜெயிக்கத்தான் போறாருங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஆளுமை இன்னைக்கு வளர்ந்து இருக்குங்கிறத பாக்குறோம். அதனால தேவையில்லாம மற்ற ஐ மீன் இந்த ஆளுங்கட்சி டிஎம்கே கூட்டணி கட்சிகள் போடுற அந்த நேரேட்டிவ்க்குள்ள நான் சிக்க விரும்பல. அண்ணாமலை நான் தேர்தலில் நிக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு கூட போன் போட்டு எதிர்கட்சி தலைவர்கிட்ட தான் கேட்கணுமா சார்? தன்னோட விருப்பத்தை கூட அவங்கள்ட்ட தான் நான் கேட்டுதான் ஒரு முடிவு பண்ண வேண்டியிருக்கா? ஏன்னா அண்ணாமலை நீங்க சொன்னது போல எங்கேயோ ஒரு இடத்துல நின்னா போதும், அதாவது அவர் செல்வாக்குள்ள ஒரு தொகுதி நின்னாலே அவர் வெற்றி பெற வாய்ப்பு அதிக சதவீதம் அங்க தென்பட்டு விடும். உங்க கேள்வியிலேயே பதில் இருக்குது. அதுக்குதான் நான் சொன்னேன், அண்ணாமலை நிக்கணுமா வேண்டாமாங்கிறது அவர் தான் டிசைட் பண்ணுவாரு. அவரா சொல்லிட்டாரு, தலைமை அங்கீகரித்தால் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தலைமை எடுக்க முடிவுக்கு கட்டுப்படுன்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு அவரு. முதல்ல அப்படி சொன்னாரு. அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல மட்டும்தான் மாதிரி கடிதம் கொடுத்திருக்காரு அப்படின்னு. அதாவது அதுல அவரோட விருப்ப தொகுதி இல்ல, அவரு விருப்ப தொகுதியே இந்த லிஸ்ட்ல வராதப்போ யாரோ அவரே காரணம் பண்றாங்க. ஒண்ணு அதிமுகவா இல்ல டெல்லி தலைமையா அண்ணாமலையை காரணம் செய்வது யார்? அவருடைய என்னுடைய விருப்ப தொகுதி கிடைக்கலன்னுட்டு எழுதியிருக்கிறது அந்த ஊடகத்தினுடைய கருத்து தானே தவிர அது அண்ணாமலையுடைய கருத்து கிடையாது சார். தயவு செஞ்சு நம்புங்க. அப்ப அண்ணாமலை தேர்தல் நிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அப்ப அண்ணாமலை இந்த தேர்தலில் நிப்பாரா? அவரோட தொகுதி என்னவா இருக்கு? அண்ணாமலை நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அண்ணாமலை நிற்க வாய்ப்பு இல்லை. அனைத்து தொகுதிகளிலும் போய் பிரச்சாரம் பண்ண போறாரு. அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அவர்கள் எதிர்பார்ப்பது அண்ணாமலை பிரச்சாரம் செய்வது மட்டுமல்ல, அவர் நின்று வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும், அப்படிதான் அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆமாமா, கரெக்ட். அவங்களுடைய அவரை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி எறிவது எந்த விதத்துல அவர் வந்து ஏத்துப்பாங்க? அதாவது இது வந்து ஒரு குறுகிய கால கண்ணோட்டமா தான் நான் பாக்குறேன். அதாவது இந்த அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு எதெல்லாம் சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 27 தானா, 82 கிடையாதா அப்படிங்கிற மாதிரி. அதாவது 13 தொகுதிகள்ல பாராளுமன்ற தொகுதிகள்ல நாம 2வது இடம். அங்கேருந்து தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை பதவி விலகினார், அவரே பதவி விலகினார், விலக்கப்படலை. நேற்றுக்கு கூட ஒரு ஊடகத்துல வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அதுவும் ஏடிஎம்கே ஆதரவாளர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்பேற்பட்ட ஆளுமை தெரியுமா, பாஜக தலைமை கிட்ட சொல்லி அண்ணாமலையே மாத்திட்டாரு, அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாரு. அதெல்லாம் உண்மையே கிடையாது. அண்ணாமலை நான் இருக்கும்போது இந்த கூட்டணி வராது அப்படிங்கிறதுனால நானே விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரு. போன ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2025. அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு வந்து அண்ணாமலை உடனே எம்எல்ஏ ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ணாமலை அதுக்கப்புறமா கூட எம்எல்ஏ ஆகலாம். ஏன்னா யாரையாவது ஒருத்தரை வந்து ரிசைன் பண்ண சொல்லி ஒரு வேலை இவங்க ஜெயிச்சுட்டாங்க, இவங்க இது பண்ணிட்டாங்க, அண்ணாமலையினுடைய இது சட்டசபைக்குள்ள வரணும் அப்படின்னா உடனே வேற யாரையாவது ரிசைன் பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் கூட கொண்டு வந்து அவரை வந்து வெற்றி பெற வைக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் வந்து வேற ஏதாவது இப்போ ஜூன் மாதம் திருப்பியும் இது வரப்போகுது, ராஜ்யசபா வரப்போகுது, அவரை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சு ஆல் இண்டியா லெவலில் கூட அவரை பயன்படுத்திக்க முடியும். இதெல்லாம் வந்து நீண்ட கால பார்வையாக இருக்கணுமே தவிர நாளைக்கே அண்ணாமலை ஜெயிச்சு நாளைக்கே அவர் எல்லாமே, அதாவது இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கணும், இன்னைக்கே குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு அளவுக்காவது புரிதல் வேணுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. இல்ல, அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாத சூழல், இந்த அதிருப்தி ஏற்படுகிற நிலை, அண்ணாமலை வெஸ் எடப்பாடி மீண்டும் இந்த மோதலுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் களத்துல? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவரு
எந்த மோதல் போக்கும் மோதல் போக்கையும் விரும்பாதவர் தான். அதாவது இவங்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கலாமே தவிர அது வந்து அண்ணாமலையினுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்துமாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா அது கட்டுப்படுத்தாது. அண்ணாமலை மேல ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த பொறுப்பை அவர் கண்டிப்பா எடுத்து செய்வாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நீண்ட நாள் தொலைநோக்கு பார்வையோட தான் இதை பார்க்கணும். எப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டிக்கிட்டு டிஎம்கே அகற்ற முடியாது, அதே மாதிரிதான் ஏடிஎம்கே அகற்ற முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்திக் கொண்டு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திடீர்னு இப்போ இந்த கூட்டணி தேர்தலுக்கு பிறகு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணி அலையன்ஸ் ஃபார்மேஷன் நீங்க எப்போ வேணாலும் பாருங்க. அந்த காலத்துல இருந்து நான் சொல்றேன், அதாவது கிட்டத்தட்ட 20-25 வருஷமா பீகார்ல நீங்க எடுத்துக்கோங்க, நிதிஷ்குமார் கூட இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜித்தன் ராம் மாஞ்சி ஆரம்பிச்ச போது அவரையும் வந்து கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரால சிவசேனா கூட 25 வருஷம் இருந்தாங்க. சிவசேனாவுக்கு வந்து ஒரு பேராசை வந்துச்சு, பாஜக நம்மளோட பெரிய கட்சியா மாறிடுச்சு, நம்மளுக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் பதவி கிடைக்கும் தெரியலங்கிறதுனால அவங்க வந்து முதல்ல கூத்திட்டு வெளில போனாங்க. அது அவங்களுடைய மிஸ்டேக். அகாலி தளம் பஞ்சாப்ல அங்கேயும் அப்படிதான் 25 வருஷமா இணைந்து இருந்த ஒரு கூட்டணியா அவங்க தான் உடைச்சாங்க, இவங்க உடைக்கல. அப்படி இருக்கும்போது அங்க 25 வருஷமா போயிட்டு இருந்த ஒரு பாஜக தமிழ்நாட்டுல இப்பதான் கூட்டணியா அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணி இன்னும் ஒரு 10-20 வருஷம் அப்படியே தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு கட்சியை உடைச்சோ அல்லது இன்னொரு கட்சியை குறைச்சோ வந்து வளர விரும்பல. அங்கெல்லாம் அப்படிலாம் வளரல. ஒண்ணும் இல்லை சார், நிதிஷ்குமாருடைய கட்சி போன தேர்தலில் 47 தான் வாங்கியிருந்தாங்க. 47 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருந்தாங்க, தேங்க்ஸ் டு சிராக் பாஸ்வான். சிராக் பாஸ்வான் எல்லா இடத்துலையும் வேட்பாளர் நிறுத்தி தோக்கடிச்சிட்டாரு. இந்த ட்ரிப் அதே கட்சி 85 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. 90 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. அதாவது கூட்டணி கட்சிகள், அது இருக்கிற பெரிய கட்சி வளர்ந்தா தான் நம்மளும் வளர முடியுங்கிற அந்த உண்மையே பாரதிய ஜனதா கட்சி தலைமை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவை நல்லா வளர விடுவாங்க அவங்க. அதுக்காக தான் வந்து 27ஓட இவங்க சுருக்கிக்கிட்டாங்க. நீங்க வச்சுக்கோங்க, நீங்க நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்று வாங்கி போட்டிட்டு வெற்றி பெற்று நீங்க ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேல்முருகன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை மிக பெரிய அளவுல வச்சிருக்காரு. முதல்வர் வீட்டுல முதல்வரோட செயலாளரை பார்க்கறதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் 3 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டாரு. அப்புறம் அவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கண் கலங்கியபடி வீட்டுக்கு சென்றார். இது போல பல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இதெல்லாம் ஆதாரத்தோடு சொல்ல முடியும். இவருக்கு மட்டுமல்ல, பல அமைச்சர்களுக்கு துறை சார்ந்த செயலாளர்களை பார்க்க முடியாமல் எத்தனையோ பேர் காத்திருந்திருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இங்க நடப்பது முதல்வர் ஆட்சி அல்ல, அமைச்சர்களின் ஆட்சி அல்ல, அதிகாரிகளின் ஆட்சி மட்டும்தான் நடக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு நபர் ஆட்சியாக அது இருக்குது, ஒரு நபர் அதிகாரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த குற்றச்சாட்டு வெளிவந்தாலும் சொல்லப்படுதா, இல்ல இதுதான் உண்மையா? அது உண்மைதாங்க. அதாவது துரைமுருகன் போய் நின்னாரு, 3 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, அப்புறம் அழுதுகிட்டே வெளில வந்தாருன்னு சொன்னதெல்லாம் வந்து அது அழுதாராங்கிறது தெரியாது, அதெல்லாம் உண்மையா தான் இருக்கும். ஏன்னா துரைமுருகன் போயிருந்த போது பாவம் முதல்வர் வந்து தன்னுடைய குடும்பத்தோட உதயநிதியுடைய படங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஒரு படம்னா 3 மணி நேரம் கூடாதா, அதனால அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு விஷயம் இது ஒண்ணு இருக்கலாம். அதாவது என்னுடைய இமேஜினேஷன் தான், ஒரு நகைச்சுவையா தான் சொல்றேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, வெளியில யார் வெயிட் பண்றாங்க, அது சிசிடிவி கேமரால வருமே, அது பார்த்துட்டு சரி துரைமுருகன் வந்திருக்கிறாரு உடனே சபரீசன் கிட்ட போன் பண்ணி கேட்டிருப்பாரு. சபரீசன் சொன்னா தானே இவர் வந்து யாருங்க முதல்வர், தர்மேந்திர பிரதான் வந்து பாராளுமன்றத்துல கேட்டார்ல, யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னு கேட்டாருல்ல, அதையும் இதையும் கணக்கு பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு சூப்பர் முதல்வர் இருக்கிறாரு. அந்த சூப்பர் முதல்வர் வந்து இந்த முதல்வருக்கு, இந்த பொம்மை முதல்வருக்கு வந்து வழிகாட்டல. அதனாலதான் இந்த மாதிரி அமைச்சர்கள் அங்க போயிட்டு பார்க்க முடியும். இருக்கலாம் சார், வேல்முருகன் சொன்னது பெரிய அளவுல கரெக்ட் தான். ஏன்னா டிஎம்கேல வந்து அதிகார மையங்கள் பல பல இடங்கள்ல இருக்கு. அண்ணாநகர்ல ஒரு அதிகார மையம் இருக்கு, நீலாங்கரையில ஒரு அதிகார மையம் இருக்கு, இன்னும் வேற ஒரு இடத்துல இருக்கு, டிஎம்கே ஹெட் குவார்டர்ஸ்ல ஒரு அதிகார மையம் இருக்கு, அதுக்கப்புறமா முதல்வருடைய வீட்டுக்குள்ளே ஒரு அதிகார மையம் இருக்கு. அது எங்க இருக்கு, பின்பக்கத்துல இருக்கு. சேலை அணிந்த அதிகார மையம் இருக்கு. இந்த மாதிரி பல அதிகார மையங்கள்லாம் இருக்கும்போது அதுக்கப்புறமா இன்னொரு அதிகார மையம் வந்து சேகர் பாபுடைய ஆபீஸ்ல இருக்கு. அதனால இத அவர் சொன்னது ரொம்பவே கரெக்ட் தான்.
ஆனா வேல்முருகன் வந்து ஏன் இவ்வளவு நாளா ஆனா ஒன் சார், வேல்முருகன் வந்து சட்டசபையிலேயே வந்து ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாரு. அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்பாரு. அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்கும் போது அப்பாவும் அவருக்கு பதில் சொல்லுவாரு. அமைச்சர் தானே பதில் சொல்லணும், நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்க அப்படின்ட்டு அப்பாவையே இவர் வந்து, அதாவது சபாநாயகரையே இவர் வந்து கிராஸ் பண்ணிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினே அவர் கிராஸ் பண்ணிருக்கிறாரு. எல்லாம் பண்ணிருக்கிறாரு. கடைசியில் நொந்து போய் வெளியில வந்திருக்கிறாரு அவரு. ஆனா இது வந்து ஒரு டிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக அமைய போகிறது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவர் சொல்றது எல்லாமே, ஏன்னா இவருக்கு பின்னால ஒரு 25 இயக்கங்கள் இருக்கின்றன. நிறைய பேர் ஒரு க்ளோஸா ஃபாலோ பண்றாங்க. இவருக்கு ரொம்ப தெளிவான பேச்சு, இவருடைய பேச்சு ரொம்ப தெளிவா இருக்கு. அது பேசும்போது யாருக்கோ மனசுல ஏதோ ஒரு நரம்பு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது மனதை தொடக்கூடிய ஒரு பேச்சா தான் அவர் பேசுறாரு. என்னுடைய தொகுதியில பண்ருட்டியில நீங்க வந்து நலத்திட்டம் ஓபன் பண்றீங்க, என்ன கூப்பிட மாட்டேன்றீங்கிறத அவருடைய ரொம்ப நீண்ட நாள் இது. அதே மாதிரி இந்த ஒரு சின்ன சலுகை பண்ணி கொடுங்க, அந்த ஒரு சலுகை பண்ணி கொடுங்க, இதெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு சீஃப் மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த மினிஸ்டர் பண்ணக்கூடிய, துறை சார்ந்த மினிஸ்டர் பண்ணக்கூடிய சமாச்சாரம் தான். அது கூட இவங்க பண்ணாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து பொது வெளியில போட்டு உடைக்கிறாரு. மு.க. ஸ்டாலின் ஒரு திமுக தலை மேல உட்காந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணிருக்கணும், அவர் பண்ருட்டி கேட்டாரா, பக்கத்துல குறிஞ்சிப்பாடையும் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருந்தாங்க சொன்னா இவர் அமைதியா இருந்திருப்பாரு. அதை விட்டுவிட்டு பாருங்க, 2 மிஸ்டேக் அவர் பண்றாரு சார். அதாவது 3 மிஸ்டேக் பண்றாருன்னு நான் சொல்லுவேன். ஒன்னு, டிஎம்டிகே உள்ள நுழைச்சது. டிஎம்டிகே பிரேமலதாவை உள்ள நுழைச்ச அன்னைக்கே நாங்கெல்லாம் கத்துக்கத்தான் அவ்வளவுதான் போச்சு. அவ்வளவுதான் போச்சுன்னு சொல்றது என்டிஏ கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல எதற்கான போச்சுன்னு சொல்றீங்க? டிஎம்கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு போச்சுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இவங்களை உள்ள கூட்டிட்டதுக்கு அப்புறமா வெளியில போற ஓனா மடியில விட்டுட்டா மாதிரி ஆயிப்போச்சு. கட்சிக்காரர்களே இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டிஎம்டிகேனுடைய அந்த கால 15-20 வருஷ ஆதரவாளர்கள் எல்லாருமே ஐயோ நம்ம விஜயகாந்தன் தான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரே அப்படின்ட்டு அவங்களே வந்து வெறுத்து அந்தந்த தொகுதியில போய் பாருங்க சார். நீங்க விருதாச்சலம், ரிஷிவந்தியா அந்த பக்கம்லாம் நீங்க போயிட்டு விசாரிச்சீங்கன்னு சொன்னா நிறைய பேர் நொந்து போயிருக்காங்க. இந்த ட்ரிப்பு டிஎம்டிகேக்கு போட மாட்டோம் சார் அப்படின்னு போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம டிஎம்கே நிர்வாகிகளுக்குள்ள நீங்க வந்து ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கிறீங்க, ஓபிஎஸ் கூட இன்னொரு 4 பேர் உள்ள சேர்த்துக்கிறீங்க, டிஎம்டிகே உள்ள சேர்த்துக்கிறீங்க. அப்ப நாங்கெல்லாம் வந்து 30 வருஷமா 40 வருஷமா கட்சி கொடி கட்டிக்கிட்டு இருக்கோம், பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கோம், கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதா அப்படின்னு அவன் கொதிச்சு போயிருக்கான் சார். காஞ்சிபுரத்திலே கொதிச்சு போயிருக்காங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு. சோ இதோ தப்பு பண்ணிட்டாரு. 2வது தப்பு விசிகா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அன்னைக்கே அவர் வந்து 8 கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு இதை கொடுத்துட்டு, ஆனா அதுக்கு முன்னால அவர் ஒரு அழுமூஞ்சி வீடியோ போட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் ஒரு அழுமூஞ்சி வீடியோ போட வச்சு நேற்றுக்கு திருப்பியும் பாருங்க பாண்டிச்சேரியில சீன் கிரியேட் பண்றாரு அவரு. பாண்டிச்சேரியில டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியினுடைய அங்க காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரிக்குது, அது பாதிக்குது. அது ஒரு விஷயம். 3 இடத்துல தான் நிக்க போறதா சொன்னாங்க, இப்போ 30 இடத்துல நிக்க போறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று திருப்பியும் அவர் வந்து கமலஹாசனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு. கமலஹாசன் இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அது பண்ண என்ன அர்த்தம், இணக்கமே இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் நம்பிக்கை எதுவுமே இல்லாம போயிடுது அப்படிங்கிறத காமிக்கிறான். 3வது தப்பு டிஎம்கே கூட்டணி பண்ண மிகப்பெரிய தப்பு, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியை வெளியில விட்டது. அதை மட்டும் விடாம இருந்தாங்க சொன்னா ரொம்ப கரெக்டா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு வேல்முருகன் பேசுறது எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. அவர் பேசுறது எல்லாமே உண்மைதான். ஆனா அவர் பேச்சது எனக்கு என்ன ஒரு கண்டனம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். எனக்கு பிடிக்காத ஒரு சமாச்சாரம் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் பேக்கிங் இருக்கிற ஆபீசர்ஸ் தான் நடத்துறாங்க நிர்வாகத்தை அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அது? எவனோ ஒருத்தன் பிராமின் ஆபீசர். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் பிராமின் ஆபீசர்ஸே கிடையாது. இருக்கிற பிராமின் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் தானே. ஏன் இவரு ஆர்எஸ்எஸ் எஸ்வி சேகர், ஸ்டாலினுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற எஸ்வி சேகர், மைத்ரேயன், அவங்க எல்லாம் என்ன ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டா இருக்குது அவருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது இந்த மாதிரி தேவை இல்லாம இந்த ஒரு மேட்டரோட வேல்முருகன் பேசி நிறுத்தி இருந்தா அவருடைய பேச்சை நான் மதிச்சிருப்பேன். ஆனா அதுலயே ஒரு காஸ்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் கொடுத்தாரு பாருங்க, அது ரொம்ப தப்பு. அது வந்து ஒரு பிரிவினைவாதமா தான் நான் பாக்குறேன். மக்களை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக தூண்டுவது. ஆர்எஸ்எஸ் என்ன தப்பு பண்ணிச்சு?
இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ் முஸ்லிம்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ சிறு பட்டியலினத்தவர்களுக்கு எதிராகவோ ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் வந்து நாடு முழுவதும் போய் சென்னையிலே 2 மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. 100வது ஆண்டு விழா மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்தையாவது அவங்க இவங்களுக்கு எதிராக பேசியிருக்காங்களா? அவங்க சொல்றது எல்லாமே தான், இது ஒண்ணுதான், வசுதெய்வ குடும்பகம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லோரும் நம் நாட்டு மக்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. இவரு ஆர்எஸ்எஸ், காவி, பிஜேபி இந்த மாதிரி பிரிச்சு பேசுறாரு. பிராமணன் அல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவருதான் பிரிச்சு பேசுறாரு. அதாவது என்னத்த சொல்றது, பேசும்போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டுட்டீங்கன்னா அந்த பேச்சினுடைய உக்கிரம் நம்பகத்தன்மை போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதர்வைஸ் அவருடைய பேச்சு கரெக்ட் தான். இது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். தேங்க்யூ. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.